நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்னுடைய ஒரு சொந்த கதையோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். கதையுடைய பேர் அரிமா 14 கதை 2. அரிமா 14உடைய முதல் கதையை நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்படி ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த காலனுடைய விளக்கப்படி கவனிங்க, அதில் நான் தொடுப்பாக கொடுத்துருக்குறேன். அந்த கதையானது செயற்கை நுண்ணறிவின் உதவியோடு ஓவியங்களும் குரலும் உருவாக்கப்பட்டது. கதை என்னோட சொந்த கதை, ஆனால் ஓவியங்களும் குரலும் செயற்கை நுண்ணறிவின் உதவியோடு உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த காணொளியில் என்னுடைய குரலோடு ஓவியங்களை செயற்கை நுண்ணறிவின் உதவியோடு உருவாக்கியிருக்கிறேன். முடிஞ்சவரை ஓவியங்கள் கதையோடு பொருந்தி போகிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறேன். வாங்க இந்த கதையை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பகிருங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். வட தமிழ்நாட்டின் ஒரு ஆற்றங்கரையில் அரிமா 14 அப்படிங்கிற அந்த இயந்திர மனிதன் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். அவன் எங்கே போகிறான் அப்படிங்கிற எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் தான் பயணித்து கொண்டிருக்கிறான். அவனை சுற்றி ரொம்ப பசுமை சூழ்ந்திருக்கிறது. பறவைகளின் ஓசை கேட்கிறது. நதியில், அதாவது அந்த ஆற்றில் தண்ணீர் பெருகி போய்கிட்டு இருக்கு. அவன் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆற்றில் ஒரு சிறுவன் அடித்து வரப்படுகிறான். அந்த சிறுவன் என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறான். உடனே அரிமா 14 ஆற்றில் குதித்து அந்த சிறுவனை பாதுகாக்கிறான். அப்படி அந்த சிறுவனை தூக்கி கொண்டு கரைக்கு வருகிறான். தம்பி, நீ யார்? உன்னோட அப்பா அம்மா எங்கே? நீ எப்படி ஆற்றுல விழுந்த அப்படின்னு அரிமா 14 அந்த சிறுவனை பார்த்து கேட்கிறான். அதற்கு அந்த சிறுவன் சொல்கிறான், எனக்கு ஒரு அப்பா இருந்தார். என்னோட அப்பாவை அள்ளியோடைய ஆட்கள் கொண்டு போயிட்டாங்க. நான் தப்பிச்சு ஓடி வரும்போது ஆற்றுல விழுந்துட்டேன்னு தெரியாமல் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்லுகிறான். யார் அந்த அள்ளி? அந்த அள்ளியோடைய ஆட்கள் ஏன் உன் தந்தையை கடத்திக்கிட்டு போனாங்க? என்ன நடந்ததுன்னு எனக்கு விளக்கமாக சொல்லு தம்பி அப்படின்னு அரிமா 14 அந்த சிறுவனை பார்த்து கேட்குறான். அதற்கு அந்த சிறுவன் சொல்கிறான், அள்ளி தான் இந்த பகுதியவே ஆளக்கூடியவ. அவளோட கையில் கிடைக்கக்கூடிய ஆட்களை அவள் கடத்திக்கிட்டு போயிடுவா. அவளோட கோட்டை ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு அந்த சிறுவன் அப்படியே பேசுகிறான். இதை கேட்ட உடனே அரிமா 14 அந்த அள்ளியோடைய கோட்டையை காட்டு, உன்னுடைய அப்பாவை நான் மீட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். என்னோட வாங்க, அந்த கோட்டை இருக்கிற இடத்த நான் காட்டுறேன் அப்படின்னு அந்த சிறுவன் நம்ம அரிமாவை கூட்டிக்கிட்டு போகிறான். நம்ம அரிமாவும் அவனோட நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த மனித உலகம் அழிந்து போக காரணமாக இருந்தவள் ஈவா. ஈவா அப்படிங்கிறவ மேற்கத்திய நாடுகளின் கூட்டமைப்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவாக, அதாவது உயர்நிலை செயற்கை நுண்ணறிவாக உருவாக்கப்பட்டவள். அவள் மனித வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவுவா அப்படின்னு மனிதர்கள் நம்பினாங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு எதிராக ஈவா நடந்தா. ஏன் நடந்தா அப்படின்னா, மனிதர்கள் சொல்வது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் இருக்குது. அவங்க நிறைய நல்ல விஷயங்களை பேசுகிறாங்க, ஆனால் செய்யும்போது மிக மோசமான வன்முறையான விஷயங்களை செய்கிறாங்க. அதனால் மனிதர்கள் வாழ தகுதியற்றவர்கள், அவர்கள் கையில் தொழில்நுட்பம் இருக்கிறதே பிழை அப்படின்னு எண்ணக்கூடிய அந்த ஈவா அனைத்து மின்சாரம் சார்ந்த மற்றும் பேட்டரியில் இயங்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இயங்காத மாதிரி பண்ணிடுறா. அதனால் உலகத்தில் பெரும்பான்மையானவங்க இறந்து போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் உணவு கிடைக்காம செத்து போகிறாங்க. இப்படி நிறைய பேர் இறந்து போக ஈவா காரணமாயிடுறா. ஸோ அதன் பிறகு தான் இந்த உலகம் ஒரு நாடோடி உலகம் போல் மாறுது. இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் இந்த கதை நடக்கிறது. இந்த இடத்துல இந்த பகுதியுடைய மிகப்பெரிய அரசாங்கமாக அள்ளி எப்படி உருவாகிறாள், அந்த அள்ளியோடைய கதை என்ன அப்படிங்கிறத இப்போ தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு முன்பு ஒரு சாலையில் ஒரு தந்தையும் மகளும் நடந்து வராங்க. அந்த தந்தையுடைய பெயர் சரவணன், அந்த மகளோட பேர் அள்ளி. அவளுக்கு அப்போ வயசு 10. ரொம்பவுமே பசியில் அவள் இருக்கிறா, தந்தையும் பசியில் இருக்கிறான். 2 பேருமே ரொம்ப பலவீனமாக ரொம்ப அழுக்கேறிய உடையோடு நடந்து வருகிறார்கள். அவங்க 2 பேரும் எங்கேயாவது உணவு கிடைக்காதா, எங்கேயாவது நமக்கு வாழ்க்கை கிடைக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வராங்க. அப்படி வரும்போது தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நெல்ல வயல்கள் நிறைந்து இருக்கிறத 2 பேரும் பார்க்குறாங்க. அருகில் ஒரு வீடும் இருக்குது. அங்கே துப்பாக்கி வச்சிருக்கிற ஒருத்தன் இருக்கிறான். அந்த நெல்ல வயல் பக்கத்தில் சிலர் வேலை செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் சரவணன் வேலை கேட்குறான். அதன் அடிப்படையில் அந்த நெல்ல வயல்களில் வேலை செய்கிறதுக்கான பணி சரவணனுக்கும் அள்ளிக்கும் கிடைக்கிறது. சரவணனும் அள்ளியும் கண் விழித்தது முதல் உறங்க போகும் வரை
கடுமையான வேலைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இங்கே இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு எந்த கூலியும் கிடையாது. ஆனால் 3 நேரமும் நல்ல மாதிரியான உணவு கிடைத்துவிடும். ஸோ அதன் காரணமாகவே தொடர்ச்சியாக இங்கே வேலையில் இருக்கிறாங்க இவங்க 2 பேரும். கிட்டத்தட்ட அடுத்த 8 வருடங்களுக்கு அந்த நெல்லவயல் பகுதியிலேயே இவர்களுக்கு வேலை வழங்கப்படுகிறது. இந்த பகுதி முழுவதுமே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சொந்தமானது. அந்த நபருடைய ஆட்கள் துப்பாக்கி வைத்து கொண்டும் ஈட்டி வைத்திருக்கிற வீரர்கள் மூலமும் கவச உடை அணிந்திருக்கிற வீரர்கள் மூலமும் அந்த பகுதியை பாதுகாத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்கள மீறி அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுபோல் கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேலாக அப்பனும் மகளும், அதாவது சரவணனும் அள்ளியும் அங்கே வேலை செய்கிறாங்க. இப்போ அள்ளி, அதாவது அவளுக்கு அப்போ 10 வயது, 8 வருடம் கழிந்த நிலையில் அவளுக்கு இப்போ 18 வயது ஆன ஒரு பெரிய பெண்ணான ஒரு நிலையில் இருக்கிறார். இந்த நிலையில தான் ஒரு நாள் இந்த சரவணனும் அள்ளியும் வேறொரு இடத்திற்கு 2 வீரர்களால் அழைத்து செல்லப்படுகிறாங்க. அந்த வேறொரு இடம் எது அப்படின்னா, ஒரு கல்லாலான ஒரு கோட்டை மாதிரியான ஒரு இடம். ஸோ அந்த கோட்டை தான் அந்த பகுதியை கட்டுப்படுத்தி ஆண்டு கொண்டு வருகிற வெங்கட் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு சொந்தமானது. அவன் எப்போவுமே தன்னுடைய கல்வீட்டின் அருகில் ஒரு கல் அரியணையை போட்டிருப்பான். அதில் எப்போதும் அமர்ந்து கொண்டு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒருத்தனா அந்த வெங்கட் இருப்பான். இந்த கல்வீட்டில் சமையல் அறையில் அள்ளிக்கு வேலை கொடுக்கப்படுகிறது. அதே போல் சரவணனுக்கு இந்த கல்வீட்டோடைய பின்பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் வேலை கொடுக்கப்படுகிறது. அள்ளி சமையல் அறையில் பாத்திரம் கழுவுறது, சில சமையல் வேலைகளை செய்வது, ஸோ அது போன்ற பணிகளை அங்கே இருக்கிறவர்களோட சேர்ந்து செய்து வருகிறாள். நம்ம சரவணன் தோட்டத்தில் களை எடுக்கிறது, இன்னும் சார்ந்த சில விஷயங்களை செய்து கொண்டு வருகிறான். இந்த பகுதியை ஆளக்கூடிய அந்த வெங்கட் பெண்கள் விஷயத்தில் ரொம்பவுமே சிக்கலான ஒருத்தன். அவன் ரொம்ப அழகான பெண்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்கள தனக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவன். இந்த நிலையில் அள்ளி ரொம்ப பெரிய பெண்ணாயிட்டா, ரொம்ப அழகான பெண்ணாகவும் இருக்கிறா. அதனால் அவளை தன்னுடைய மனைவியாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்குது. ஆனால் அள்ளி அப்பப்போ அவன் மறைவாக நின்று பேச்சு கொடுக்கறது, மிகவும் தவறான வார்த்தைகள் அவளை பேசுறது அப்படிங்கிறது இயல்பாக அப்பப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. இது எதையும் அள்ளி விரும்பலை. இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும், அதாவது அள்ளியோடைய சிறு வயது முதல் இப்போது வரை இருக்கக்கூடிய வாழ்க்கையே ரொம்ப கடினமான ஒன்றா இருக்குது. இதுக்கு மத்தியில் ஒரு புதிய நபர் வேற நம்மளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே இருக்குது. இங்கேருந்து தப்பித்து போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்குது. ஆனால் தப்பிச்சு எங்கே போகிறது? இந்த உலகம் தான் அழிஞ்சு போச்சு, இந்த உலகத்தில் நியதி அப்படிங்கிற எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவளுக்கு இருக்கிறது. வெங்கட்டோடைய செயல்பாடு ஒரு கட்டத்தில் எல்லை மீறி போகிறது. ஒரு முறை தென்னந்தோப்பில் அள்ளி இருக்கும்போது அவளிடம் தவறாக நடந்து கொள்ள அவன் முயற்சி பண்ணுறான். அப்போ அவனை தட்டி விட்டுட்டு தப்பிச்சு அங்கேருந்து போயிடுறா. போய் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ரொம்ப நேரம் அழறா. இப்படி அவள் அழுது முடித்த பிற்பாடு தன்னுடைய தந்தைக்கிட்ட நடந்ததை சொல்லி அழறா. இதனால் சரவணன் கோபம் அடைகிறான். அவன் அந்த வெங்கட் அப்படிங்கிறவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதாவது, நீ எப்படி என்னுடைய பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்க தொடங்குறான். ஆனால் அந்த வெங்கட் தான் அந்த பகுதியவே ஆளக்கூடியவன். ஸோ அவனை கேள்வி கேட்டால் என்ன நடக்கும்? இந்த சரவணன் மரத்தில் பிடிச்சி கட்டப்படுறான். அவனுக்கு சவுக்கு அடி கொடுக்கப்படுகிறது. இந்த வெங்கட் அந்த வன்முறையை ஒரு வேடிக்கையாக பார்த்து சிரிக்கிறான். அதாவது, ஒரு சிலருக்கு வன்முறை என்பது வெறும் வேடிக்கை தான். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தன்மையில் இருக்கக்கூடியவன் தான் இந்த வெங்கட். இந்த இடத்துல இந்த வெங்கட் ஒரே ஒரு நிபந்தனை வைக்கிறான். உன்னுடைய தந்தையை விடணும் அப்படின்னா நீ என்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அள்ளிக்கிட்ட சொல்கிறான். அள்ளி இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் குழம்பி போய் அழுதுகிட்டே இருக்கா. இன்று இரவு அவளுடைய கொட்டகையில் அவள் தனியாக படுத்து உறங்க வேண்டி வருகிறது. அவங்களுடைய தந்தையை அந்த கொட்டகையின் அருகிலேயே ஒரு மரத்தில் கட்டி வச்சிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே நம்ம அள்ளியை ரொம்ப பாதிக்குது. அதனால் மறுநாள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த வெங்கட்கிட்ட போய் நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவள் வாக்கு கொடுக்கிறா. இதன் அடிப்படையில் வெங்கட்டுக்கும் அள்ளிக்கும் திருமண ஏற்பாடு நடந்து திருமணம் முடிகிறது. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அந்த சரவணன் விடுவிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் எங்கே போனான், அவன் எங்கே அனுப்பப்பட்டான், அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத அள்ளிக்கிட்ட முழுமையாக மறைச்சிட்றான் இந்த வெங்கட். அள்ளி வெங்கட்டை திருமணம் பண்ணின பிற்பாடு பல முறை தன் தந்தையை குறித்து கேள்வி எழுப்புகிறாள் இந்த அள்ளி. என்னுடைய அப்பா எங்கே இருக்கிறாரு, அவர் என்னுடைய கண்ணில் காட்டலாமே,
அவர் இங்கே இருக்க வேண்டியதில்லை, என்னோட கண்ணில் ஒரு முறை மட்டும் காட்டேன் அப்படின்னு கேட்குறா. ஆனால் அந்த அள்ளிக்கு அந்த வெங்கட் அந்த சரவணன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தவே இல்லை. உண்மையிலேயே வெங்கட் சரவணனை என்ன பண்ணனா அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது. அவன் இருந்த தடையுமே இல்லாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு வேண்டா வெறுப்போடு தான் முதல்ல அந்த வெங்கட்டோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறா இந்த அள்ளி. சில வருடங்கள் கழிகிறது. இந்த வருடங்களில் எங்கேயுமே தன்னுடைய தந்தையை அள்ளியால் கண்டுபிடிக்க முடியல. அவளால் அந்த இடத்த விட்டு தப்பித்து போகவும் முடியல. ஒரு நாள் ஆற்றங்கரையில் குதிரை வண்டியில் இந்த அள்ளி போகிறாள். அப்படி போகும்போது ஆற்றலில் ஒருத்தன் வலை வீசிட்டு இருக்கான். அந்த காட்சியை பார்க்குறா. அதே போல் அடுத்த கட்டமாக போகும்போது ஆற்றின் ஓரத்தில் ஒருத்தன் மீன்களை பிடிச்சி தோள் மேலே ஒரு கம்பில் கட்டி எடுத்துக்கிட்டு போகிறான். இந்த காட்சியவும் அள்ளி பார்க்கிறாள். இந்த காட்சிகள் நம்ம அள்ளிக்கு ஒரு புதிய புரிதலை கொடுக்கிறது. அந்த காட்சிகளை வச்சு இப்போ இருக்கக்கூடிய உலகத்தை அவள் புரிந்து கொள்கிறாள். குறிப்பாக அந்த மீனவன் கையில் வச்சிருக்கிற அந்த வலையானது அதிகார அமைப்பு அப்படின்னு அவள் புரிஞ்சுக்கிறா. அந்த வலைக்குள்ளே மாட்டக்கூடிய மீன்கள் அந்த அதிகார அமைப்பின் கீழ் இயங்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அந்த வலையை கையில் வச்சிருக்கக்கூடிய மீனவனே அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு இயக்கக்கூடிய நபர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. இந்த இடத்துல அந்த வலைக்கு அந்த மீன்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. மீனவன் எப்போ பிரியப்படுறானோ அப்போ வலையை தூக்குனானா அந்த வலைக்குள்ளே மாட்டிருக்கிற அத்தனை மீன்களும் உணவாகும் கொல்லப்படும். அதுபோல் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறத விட அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறது தான் நம்ம இஷ்டம் போல் செயல்படுவதற்கான ஒரு வழிமுறை. இந்த உலகத்தில் அறம் என்பது இருக்கிறதோ இல்லையோ, அதிகாரம் என்பதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த உலகமானது நியாயம் தர்மம் அப்படிங்கிற எந்த விதிகளுக்கும் உட்பட்டது அல்ல, அதிகாரத்துடைய செயல்பாட்டுக்கு உட்பட்டது அப்படின்னு அள்ளி புரிஞ்சுக்கிறா. இந்த இடத்துல இருந்து அள்ளியுடைய செயல்பாடுகள் மாற்றமடைகிறது. வெங்கட்டிடம் ரொம்ப அன்பாக நடந்து கொள்வது போல அவன் நடிக்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லை, இந்த வெங்கட்டின் கீழே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களோடும் நட்பாக பழக ஆரம்பிக்கிறா. குறிப்பாக அங்கே செய்யக்கூடிய பணியாளர்களோட ரொம்ப நட்பாக நடந்துக்கிறா. அதனால் அவளுக்கு நல்ல பேர் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய காவல் வீரர்களிடம் ரொம்ப நல்ல மாதிரியாக நடந்து கொள்கிறாள். அதனாலையும் அவள் மீது ஒரு நல்ல மதிப்பு அங்கே உருவாக ஆரம்பிக்கிறது. அதிகாரத்துக்கு ஒருத்தன் வரணும் அப்படின்னா மக்கள் மத்தியில் தன் மீதான நன்மதிப்பை உயர்த்த வேண்டும் என்கிற முதல் விதியை செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறாள் அள்ளி. இந்த வேலைகளை ஒன்றும் அவசரமாக செய்து விடுவது கிடையாது. இந்த விஷயங்களை ரொம்பவுமே ஆழமாக வேரூன்றி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற இவளுடைய பண்புகளை தொடர்ச்சியாக 2-3 வருடங்களுக்கு இப்படியே செஞ்சுக்கிட்டு போகிறா. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இவங்க எல்லோருக்கிட்டையும் நம்மளால் நன்மதிப்பை பெற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது அதிகாரத்தை பெறுவதற்கான 2வது விதியை செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறாள். 2வது விதி என்ன அப்படின்னா, ஏற்கனவே அதிகாரத்தில் இருப்பவனை வீழ்த்துவது. அதன்படியாக வெங்கட்டை வீழ்த்துறதுக்காக அவனுடைய பிறந்தநாள் அன்று ஒரு கேக் தயாரிக்கிறார். அதில் மெது நஞ்சை கலக்கிறா. அந்த நஞ்சு கலந்த அந்த கேக்கை தன்னுடைய கணவனிடம் பகிர்ந்து கொள்கிறார். இருந்தாலும் வெங்கட் ரொம்ப கச்சிதமான ஆள், கொஞ்சம் புத்திசாலியும் கூட. இதில் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறதுனால தன்னுடைய மனைவியவும் சாப்பிட சொல்லுகிறான். 2 பேரும் சேர்ந்தே அந்த கேக்கை சாப்பிட்றாங்க. நிச்சயம் தன்னுடைய கணவன் தன்னை கேக்கை சாப்பிட சொல்லுவான் அப்படின்னு அள்ளி எதிர்பார்த்துருந்தா. அதனால் அந்த மெது நஞ்சுக்கான மாற்று மருந்தை ஏற்கனவே அவள் தயார் பண்ணி வச்சுருந்தா. அதன் அடிப்படையில் நம்ம வெங்கட் அங்கேருந்து போனதும் மெது நஞ்சுக்கான மாற்று மருந்தை இவ குடித்து தனக்குள்ளே இருக்கிற நோய்த்தன்மை, அதாவது அந்த விஷத்தன்மையை முறித்து கொள்கிறாள். ஆனால் வெங்கட்டுக்குள்ளே இருந்த அந்த மெது நஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பித்து அடுத்த 6 மாதத்தில் படுத்த படுக்கையாகி விடுகிறான். அதிகாரத்தை பிடிப்பதற்கான 3வது விதி, ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கிறவன் முழுமையாக வீழ்ந்து போகும் முன்னாடியே நீங்கள் அதிகாரத்துக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சிடணும். அதன் அடிப்படையில் படுத்த படுக்கையாகிவிட்ட இந்த வெங்கட் இருக்கிற அதே சூழ்நிலையில் இந்த பகுதியில் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிக்கிறா அள்ளி. குறிப்பாக அந்த பகுதியில் கூட ஆட்கள் அத்தனை பேருக்கும் அவள் கட்டளை கொடுக்க ஆரம்பிக்கிறா. அதாவது வெங்கட்டின் சார்பாக கட்டளை கொடுப்பது போல அவள் நடந்து கொள்கிறாள். இவளை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவளை அதிகார அமைப்பாக ஒப்புக்கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்க.
இந்த இடத்துல நம்ம அள்ளி அவளுடைய செயல்பாடுகள், பண்புகள், உடை, நடை இதில் எல்லாத்துலேயுமே மாற்றத்தை கொண்டு வருகிறாள். அதன் அடிப்படையில் ஒரு வீரமான பெண்மணியை போல காட்டுவதற்காக அதற்கு ஏற்ற மாதிரியான உடைகளை அணிய ஆரம்பிக்கிறாள். கையில் எப்பவும் ஒரு கத்தியை வச்சுக்கிறா. துப்பாக்கி ஒன்றையும் வைத்து கொள்ள ஆரம்பிக்கிறாள். மக்களுக்கு ரொம்பவுமே அதிகார போக்கோடு கட்டளை கொடுக்கிறார் பணியாளர்களுக்கு. இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். அடுத்த ஒரு வருடத்தில் இந்த வெங்கட் இறந்து போகிறான். அவன் இறந்து போன உடனே முழு அதிகாரமும் அள்ளியுடைய கைக்கு வந்து சேர்கிறது. வெங்கட்டுடைய கதை முடிந்த அடுத்த கட்டத்தில் அதுக்கு அடுத்ததா தன்னுடைய உடைகளில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறாள் நம்ம அள்ளி. அதாவது ஆண்கள் போல கால் சட்டையும் மேல் சட்டையும் அணிய ஆரம்பிக்கிறார். கையில் இப்போ கத்தி வைக்கிறத விட கைத்துப்பாக்கி ஒன்றை வச்சுக்கிறா. ரொம்பவுமே ஒரு வலிமையான ஒரு அதிகாரத்தன்மை கொண்ட ஒரு பெண்மணியை போல் அவள் காட்சியளிக்க தொடங்குறா. அவளை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள், பணியாளர்கள் எல்லாருமே வியந்து போகிறாங்க. ஒரு சாதாரண ஒரு பொண்ணாக இருந்தவ இன்னைக்கு மாபெரும் அதிகாரத்தை கையில் வச்சிருக்கலா மாறி இருக்கிறாளே அப்படின்னும் வியந்து போகிறாங்க. அப்படி தான் இந்த பகுதி முழுவதிலையும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிக்கிறா அள்ளி. அள்ளியை ஒரு பெரிய மகாராணியாகவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த அழிந்து போன உலகத்தில் இந்த பகுதியுடைய ஒரு மகாராணியாகவே அள்ளி மாறுகிறாள். அதாவது வெங்கட்டின் மீது, அதாவது தனக்கு பாதிப்பு ஏற்படுத்தியவனின் மீது நின்று ஒரு மாபெரும் அதிகாரத்தை கட்டமைத்து கொண்டால் இந்த அள்ளி. அள்ளி அதிகாரத்தை செலுத்தி இந்த பகுதியை கட்டுப்படுத்தி செயல்பட ஆரம்பித்து 2 வருடங்கள் கழிந்த நிலையில் இவளுடைய பகுதியின் எல்லை பகுதியில் பாதாள நகரத்திற்கான ஒரு பெரிய நிலவரை கதவு இருக்கிறது. அந்த கதவை திறந்துக்கிட்டு பாதாள உலகத்திலிருந்து, அதாவது பாதாள உலகம்னா இந்த உலகம் அழிந்து போனதுனால நிலத்தடியில் நகரங்களை கட்டமைத்து கொண்ட மனிதர்களுடைய சார்பாக ஒருத்தன் அந்த கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வரான். அவன் நம்ம அள்ளியை வந்து சந்திக்கிறான். அதாவது இந்த பாதாள நகரத்தை சார்ந்தவங்க ஏற்கனவே வெங்கட்டோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த ஒப்பந்தம் முறிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் அள்ளி அப்படிங்கிற ஒரு புதிய பெண்மணி இப்போ இந்த நகரத்தை ஆளுகிறாள், அதாவது இந்த பகுதியை ஆளுகிறாள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவகிட்ட ஒரு புதிய ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாதாள நகரத்தின் சார்பாக அவன் இங்கே வரான். அவனோட பேர் ஆதி. இதில் என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, உணவு பண்டங்கள், ஒரு குறிப்பிடத்தக்க உணவு பண்டங்களை அந்த பாதாள நகரத்துக்கு இவங்க கொடுக்கணும். அதற்கு கைமாறா மருத்துவ பண்டங்களை இவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் படி உணவு பண்டங்கள் ஆதிக்கு வழங்கப்படுகிறது. அவன் எடுத்துகிட்டு போகிறான். அதே போல் மருத்துவ பொருட்களை இந்த அள்ளியோடைய அதிகாரத்துக்கு கீழே அவன் கொடுக்குறான். இப்படி பண்டங்களை பரிமாறிக்கிட்டு இவங்க செயல்பட்டுக்கிட்டு வராங்க. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மாற்றம் அடைகிறது. இந்த ஒப்பந்தத்தில் என்ன மாற்றம் நிகழுது அப்படின்னா, அதாவது இப்போவும் உணவு பண்டங்களுக்காக மருத்துவ பொருட்களை கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த பாதாள நகரத்தார். ஆனால் ஒரு புதிய ஒப்பந்தத்தையும் அள்ளியிடம் அவங்க போட்டுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அள்ளியோடைய பகுதியில் அள்ளியோடைய கட்டுப்பாட்டுக்கு உட்படாத மற்றும் நாடோடிகளாக சுற்றக்கூடிய நபர்கள், மேலும் திருட வரக்கூடியவங்க, இவங்களை எல்லாருமே வந்து சிறைபிடித்து பாதாள நகரத்துக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். ஏன் இந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது அப்படின்னா, பாதாள நகரத்தில் வாழக்கூடியவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த சில சிக்கல்கள் இருக்கிறது. அதாவது அவங்க பாதாள நகரத்திலேயே வாழ்கிறதுனால உடல் உறுப்புகள் சில செயலிழந்து போடுவது வழக்கமாக நடக்கிறது. இந்த உடல் உறுப்புகளுக்கு மாற்று உறுப்புகள் தேவை அப்படின்னா வேறு மனிதர்களை கொண்டு தான் அந்த உறுப்புகளை எடுக்க முடியும். அதன் அடிப்படையில் தான் அள்ளியோடைய பகுதியில் சுற்றித் திரியக்கூடிய நபர்களை சிறைபிடித்து கொண்டு போய் கொடுக்கறதன் மூலம் பாதாள நகரத்தில் இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ வசதியை வச்சு உடல் உறுப்புகளை மாற்றிக்கொள்கிறார்கள். பாதாள நகரத்தில் மட்டும் எப்படி நவீன கருவிகள், உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, ஈவாவுடைய தாக்கம் பூமியோடைய மேற்பரப்பில் மட்டும்தான் இருக்குதே ஒழிய நிலத்தை ஊடுருவி பாதாள நகரங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தலை. அதனால் மின்சாரம் மற்றும் பசை மின்கலங்கள் அங்கே செயல்பாட்டில் இருக்கின்றன. அதனால் நம்ம அள்ளி இப்படி சுற்றி திரவிங்களை சிறைபிடிக்கிறா. அப்படி தான் நம்ம அரிமா எதிர்கொண்ட அந்த பையன் இருக்கிறான் இல்லையா, அந்த பையனுடைய அப்பனும் பிடிக்கப்பட்டான். ஸோ அப்படி தான் இந்த பாதாள நகரத்திற்கு இப்படி பிடிக்கப்படுறவங்கெல்லாம் அனுப்பப்படுறாங்க. அவங்களுடைய உடல் உறுப்பு எடுக்கப்பட்டு அவங்க கொல்லப்பட்டுருவாங்க.
ஸோ இதான் வந்து சூழ்நிலை. இந்த இடத்துல இந்த ஒப்பந்தத்திற்காக அள்ளிக்கு என்ன லாபம் அப்படின்னா, அள்ளி ஒரு பெரிய கோட்டையவே கட்டியிருக்கிறான். இவ்வளோ காலத்தில் ஒரு பெரிய கோட்டையை கட்டி ஒரு பெரிய அரசாங்கத்தையும் நடத்திட்டு வரா. அந்த கோட்டைக்கு கீழே நிலவரைகளை அமைத்து இங்கே மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு அங்கிருந்து மருத்துவர்கள் இங்கு வந்து உதவிகளை செய்துவிட்டு போகிறார்கள். ஸோ இதுதான் வந்து இந்த ஒப்பந்தத்தில் அள்ளிக்கு நடக்கக்கூடிய நன்மை. அதாவது நம் மக்களை நாம் பத்திரமா பார்த்து கொண்டால் நமக்கு எந்த சிக்கலும் வராது. பிற மக்களை நாம் பகடையாக பயன்படுத்திக்கலாம். அவங்களுடைய நன்மையை பற்றி நமக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறத அள்ளி தெளிவாக புரிஞ்சிட்டு இருக்கிறா. அதாவது நாகரிகமான உலகத்திலும் இதுதான் நடந்தது. இது நாகரிகம் இல்லாத ஒரு நாடோடி உலகம். இதில் இந்த அறமீறல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நாகரிக உலகத்திலேயே அந்த அறமீறல் நடந்தது அப்படின்னு அள்ளி புரிந்து கொண்டு இருக்கிறாள். இதுதான் அள்ளியோடைய பின் கதை. இம்பாவகிட்ட ஒரு பெரிய கோட்டையே இருக்குது. அவங்ககிட்ட நிறைய இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, பீரங்கிகள் இருக்கிறது, வாள்கள் இருக்கிறது, துப்பாக்கிகள் இருக்கிறது. அவள் பெரிய அரசாங்கமாகவே மாறிட்டா. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அள்ளி எல்லா மக்களுக்கும் மோசமானவ கிடையாது. அவளுடைய மக்களுக்கு, அவளுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவள் ரொம்ப நல்லவ. அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அவள் செஞ்சு தரா. பாதுகாப்பு, மருத்துவம், ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களையுமே அவள் செஞ்சு தரா. ஆனால் அவள் சாராத நபர்களுக்கு எப்பவும் அவள் வெள்ளங்கந்தான். ஸோ இந்த நிலையில தான் நம்ம அரிமா அந்த சிறுவனை கூட்டிக்கிட்டு அள்ளியோடைய கோட்டை இருக்கக்கூடிய இடத்தை அடையாளம் காட்ட சொல்லி வருகிறான். அச்சிறுவன் அரிமாவுக்கு அள்ளியின் கோட்டையை அடையாளம் காட்டுறான். அரிமா என்ன சொல்கிறான்னா, சிறுவனே நீ இங்கேயே இரு, நான் அந்த கோட்டைக்கு போய் உங்கள் அப்பனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரிமா மட்டும் அந்த கோட்டையை நோக்கி நடக்கிறான். அரிமா மட்டும் அந்த கோட்டையை நோக்கி நடக்கிறான். இந்த இடத்துல அரிமாவுடைய மூளையில் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, அதாவது அரிமாவுடைய மூளையை பாதுகாக்கிற கணிப்பொறி அமைப்பில் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவோட பேர் அருவி. அது சொல்லுது அரிமா கிட்ட, இங்கே பாரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அந்த சிறுவனுடைய தந்தை இன்னும் உயிரோடு இருப்பாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ரெண்டாவது, நீ அங்கே போய் சண்டை போடினா அதனால எத்தனை பேர் செத்து போவாங்கன்னு தெரியாது. இப்படி சண்டை போடுறதை விட்டுட்டு இந்த சிறுவனை கூட்டிக்கிட்டு ஒரு அமைதியான பாதுகாப்பான இடத்துக்கு போய் அவனை வளர்க்க முயற்சி பண்ணுவோம், அல்லது நல்ல ஒரு அமைதியான கூட்டத்தோடு சேர்ந்து வாழ முயற்சி பண்ணலாமே அப்படின்னு அருவி சொல்லுது. அதற்கு அரிமா என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏற்கனவே நீ ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொன்னதுனால தான் செஞ்சடையால் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை விட்டு வந்தேன். ரெண்டாவது, அவளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது சிக்கல் வந்துடுமோ அப்படின்னு நினச்சும் விட்டுட்டு வந்தேன். ஆனால் இந்த முறை நான் அப்படி செயல்பட போகிறது கிடையாது. இந்த சிறுவன் அனாதையாக இருக்கிறான், அவனுடைய தந்தையை மீட்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அரிமா முன்னேறி போகிறான். அப்போ மீண்டும் அருவி சொல்லுது, மனிதர்களான நீங்கள் எப்போவுமே உணர்ச்சித்தன்மை கொண்டவர்கள். உங்கள் உணர்ச்சிகளே உங்களுக்கான அழிவுக்கான பாதையை வலுத்து கொடுக்கும். இதில் நான் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உன் பிரியப்படி செயல்படு அப்படின்னு அருவி சொல்லிடுது. அதன் அடிப்படையில் அரிமா அந்த கோட்டையை நோக்கி நடக்கிறான். அரிமா கோட்டையை நோக்கி வரத கோட்டையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்கள் பார்த்துடுறாங்க. நம்ம கோட்டையை நோக்கி அந்நிய சக்தி ஏதோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லி அவனை தடுக்கிறதுக்காக அந்த கோட்டை வீரர்கள் வருகிறார்கள். அரிமா அவங்ககிட்ட பேச தான் முற்படுறான். ஆனால் அந்த வீரர்கள் இவனுடைய பேச்செல்லாம் கேட்கறதா இல்லை, அதனால தாக்குதலில் இறங்குறாங்க. அரிமாவுடைய மூளை கணிப்பொறி அமைப்பில் மனித மூளையை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் முதல் கதையிலேயே. அதன் அடிப்படையில் அங்கே இருக்கிற வீரர்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறான் நம்ம அரிமா. ஆனால் அங்கே வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாரையும் ஒரே நேரத்தில் அவனால் கட்டுப்படுத்த முடியல. அதனால அங்கே கட்டுப்பாடு தொலைந்து சண்டை ஆயிடுது. கடுமையாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டை கோட்டை வரைக்கும் வருது. கோட்டை சோத்தை உடைக்கிறான் நம்ம அரிமா. அதே நேரம் பீரங்கிகளை வச்சு நம்ம அரிமாவை தாக்க முற்படுறாங்க அவங்க. கடுமையான சண்டை நடக்குது. அதாவது ஒரு அதிகார தன்மைக்குள்ள மாபெரும் இடி விழுந்தது போல நெருப்பும் அழிவும் அந்த கோட்டைக்கு மத்தியில் நடக்க ஆரம்பிக்கிறது. இந்த பெரிய அழிவில் அந்த கோட்டையை பற்றிக்கிட்டு எரியறதுல கோட்டையோடைய நடுவில் நின்று நம்ம அள்ளி கத்துறா, அடே அழிவு சக்தியே, என்ன காரியம் பண்ணிட்ட? இந்த பகுதியோடைய ஆளுமையே நீ அழிச்சிட்டியே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையே நீ அழிச்சிட்டியே அப்படின்னு அவள் கத்துறா. அப்போ அரிமா சொல்கிறான், இங்கே பார், நீ நிறைய நபர்களை கடத்திக்கிட்டு போகிற, அவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லு, நான் இப்போவே இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு அரிமா சொல்கிறான். அதற்கு அள்ளி சொல்கிறா, இந்த உலகம் என்பது ஒன்றை அடித்து ஒன்று வாழ்வது தான், அப்படி தான் இருக்குது. 1000 அறம் பேசினாலும் அந்த அறம் பேசுகிறவனே
அந்த அயோக்கியத்தனத்தை செய்கிறான். அதனால நான் கடத்திக்கிட்டு வரக்கூடிய ஆட்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு நான் உனக்கு சொல்ல மாட்டேன். நீ ஏன் இப்போ உள்ள நுழைஞ்சி நல்லது பண்ணுறங்கிற பேரில் பேரழிவை ஏற்படுத்தியிருக்கிற. அதனால் இங்கே நீயும் நல்லவன் இல்லை, நானும் நல்லவள் அல்ல, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அரிமாவை பார்த்து கத்துறா அந்த அள்ளி. நீ கடத்தி கொண்டு வந்த ஆட்கள் எங்கே இருக்கிறான்னு நீ சொல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு நம்ம அரிமா சொல்கிறான். அப்போ தான் அள்ளிக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது மீன் வலையை பார்த்து அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த அள்ளி புரிஞ்சுக்கிறா, மீன் வலையவே தகர்க்கக்கூடிய ஒரு மீன் வரும்போது நம்ம அதை விட பெரிய வலையை உருவாக்க வேண்டியிருக்கும், அல்லது அதை விட பெரிய ஒரு அதிகாரத்தன்மையை உருவாக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த இயந்திர மனிதன்கிட்ட எந்த வகையான அதிகாரத்தன்மையை உருவாக்கி இவனை கட்டுப்படுத்துறது? இவனை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத அள்ளி புரிஞ்சுக்கிறா. அவனை ஒன்றுமே பண்ண முடியல. அவனை பீரங்கிகள் தகர்க்கலை, துப்பாக்கி குண்டுகள் தகர்க்கலை. அவனை என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கையறு நிலையில் அள்ளி நிற்கிறா. அப்போ அவ தவறுதலா அப்படியே தாவி விழறா. அப்படி விழும்போது நெருப்புக்கு மத்தியில் அவள் விழுந்துடுறா. அவளுடைய கதை நெருப்புக்கு மத்தியில் முடியுது. அதே நேரம் அந்த கோட்டை மொத்தமாக பற்றிக்கிட்டு எரியுது. அரிமாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நாம் கடத்திட்டு வந்த ஆட்களை காப்பாற்றலான்னு வந்தால் இங்கே எல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது, இங்கே எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அவன் நிற்கிறான். அதே நேரம் கோட்டை முழுசாக பற்றிக்கிட்டு எரியுது. அதாவது உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி ஒன்றும் இல்லாதவனா கோட்டையை விட்டு வெளியில் வரான் அரிமா. வந்து அந்த சிறுவனை பார்க்குறான். அவனுடைய அப்பாவை என்னால் காப்பாற்ற முடியல, அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, அந்த தகவல் தெரிஞ்ச ஆட்களும் மொத்தமாக போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை மட்டும் கூட்டிக்கிட்டு அரிமா நடக்கிறான். அப்போ அரிமாவுடைய மூளைக்குள்ள இருக்கிற கணிப்பொறி அமைப்பான அருவி சொல்லுது, இதை தானே நான் முன்ன சொன்னேன், ஏன் நீ போய் அங்கே நோண்டிக்கிட்டு இருக்கிற, இந்த பையனை கூட்டிகிட்டு தனியாக போகலான்னு சொன்னேனே, கேட்டியா? உன் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்த, மொத்தமாக காலி பண்ணிட்டு வந்துட்ட, சரி வா போவோம், அடுத்து என்ன ஆகுதோ அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அரிமாவை வைத்து இரண்டாவது கதை இந்த இடத்துல முடிவடைகிறது. இந்த அரிமா கதாபாத்திரத்தை வைத்து மூன்றாவது கதையை உருவாக்க முடிந்தால் நான் மூன்றாவது கதையும் உருவாக்க முயல்கிறேன். இந்த கதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மேலும் கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கேளுங்கள், பதில் சொல்லப்படும். மீண்டும் ஒரு சுவையான காணொலியில் சந்திக்க வரேன். அதுவரை நன்றி, வணக்கம்.